Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னும் நம்ம அந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இந்த ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட்னா கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் எப்படி சம்பாதிக்கலாம், அது ஆக்சுவலாக எப்படி தான் யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் வருமா அப்படிலாம் கேட்கலாம். அந்த ஃபெபினாக்கி அப்படின்னு ஒரு டூல் ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு எதுவும் இல்லை, அது வந்து ஒரு டூல். இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, சிபிஆர், பிவட் அப்படின்னு சொல்லிங்க, அது வந்து ஃபெபினாக்கி அப்படின்றது என்னென்னா, இப்போது ஒரு ப்ரைஸ் வந்து ஃபாலிங் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட்லேருந்து ஃபாலிங் ஆகிட்டுருக்குது, கீழே வந்துகிட்டே இருக்குது. இது எவ்வளோ தூரம் வந்து பவுன்ஸ் ரீட்ரெஸ்மெண்ட், அதாவது எவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகும் அப்படின்றத வந்து கணிக்கிறது தான் வந்து இந்த ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட். அதாவது கீழே போகுது. இது வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட் டூல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா யூஸ் இது. அதாவது அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கவே தெரியல, இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த ரீட்ரெஸ்மெண்ட் எதில் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து என்னவா யூஸ் பண்ணலான்றதை டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட்னா எவ்வளோ தூரம் வந்து பவுன்ஸ் பேக் வரும், ஸோ அந்த இடம் வந்து நமக்கு வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் ரீட்ரெஸ்மெண்ட், அதாவது புல் பேக் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ ப்ரைஸ் வருது, ஸோ மேலே எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் போனால் நம்ம என்ன மாதிரி ரீட்ரெஸ்மெண்ட் ட்ரேட் எடுக்கலாம், எந்த மாதிரி ஃபேவராக வரும் அப்படின்றத வந்து ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட் 1, ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் 1. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் பற்றி நிறைய பேர் தெரியல, ஸோ ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட் பற்றியும் தெரியல. ஸோ ரீட்ரெஸ்மெண்ட் பற்றி தெரியாதவங்களுக்கும் பார்க்கலாம். இப்போது நீங்கள் ரீட்ரெஸ்மெண்ட் மார்க்கெட் டவுனில் வருது, டவுன்லேருந்து பவுன்ஸ் பேக் எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்றது கணிக்க சொல்ல என்ன பண்ணால், நீங்கள் மார்க்கெட் எங்கேருந்து ஃபாலோ ஆகுதுன்னு கணக்கெடுங்க. மார்க்கெட் எங்கேருந்து அது கண்டுபிடிக்க முடியுங்களா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து 1 பாயிண்ட் அப்படி நீங்கள், அதாவது நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த நீங்கள் ட்ரா பண்ண சொல்ல பாயிண்ட்டை, அந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட். ஸோ பாயிண்ட் கீழே வந்துகிட்டே இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு ரேட்டாக புல் பேக் வருது, ரிட்டர்ன் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஹையும் இந்த லோவும் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் என்னென்னா, இதில் லெவல் வந்து ஃபஸ்ட் வந்து 0.23 வரும், அதுக்கப்புறம் வந்து 38 வரும், அதுக்கப்புறம் 50 வரும், அதுக்கப்புறம் 601. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க சொல்ல என்னென்னா, ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு திரும்ப கீழே கட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, இக்னோர் பண்ணிடுது. திரும்ப மேலே மூவ் ஆகுதுன்னா இந்த டூலை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்ப இதனோட ரீட்ரெஸ்மெண்ட் எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஸோ இதனுடைய 2-3 லெவல் வருதா, இல்லை 38 லெவல் வருதா, இல்லை 50 லெவல் வருதான்னு பாருங்கள். நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த 38 இந்த 50 லெவல் வந்து ரீட்ரெஸ்மெண்ட், அதாவது கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த 38 இந்த 50 இந்த லெவல் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபாலிங் ஆகிறதுக்கான சான்ஸ். இந்த 61 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, 61 இதுக்கு அப்புறம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேலிங்கான வியூவை மாற்றிக்குங்க. சேலிங்கான வியூ நான் அதில் சேல் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இதில் பையர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிட்டாங்க. இதில் வந்து என்னுடைய பார்வையை நான் மாற்றிக்கணும். நான் இந்த 61க்கு அபோவ் மேலே ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா என்னுடைய சேலிங்கான பார்வையை மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எப்போது வரலாம் சேலிங்கான பார்வை இருக்கணும் அப்படின்னா, இந்த 561க்கு பிலோ வந்து நீங்கள் சேலிங்கான ஒரு வியூகத்தை வகுக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு சேலிங்ஸ் ரிவர்சல் பேட்டர்ன் என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சேலிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு 61க்கு அபவ் வந்து உங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது நான் கீழே போகிறேன் அப்படின்னு காமிச்சிச்சுன்னா அதை நம்ப தேவையில்லை நீங்கள், ஏன்னா திரும்ப கீழே வந்து மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம். அது எதுவரையிலும் உங்களுக்கு 61க்கு பிலோ சேலிங்கான வியூ வருதோ அப்போ வந்து நீங்கள் சேலிங்கான வியூவை பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ரீட்ரெஸ்மெண்ட், அதாவது கீழே போகிறதுக்காக ஒரு புல் பேக் எடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபெபினாக்கி ரீட்ரெஸ்மெண்ட்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது மார்க்கெட் வந்து ஒரு மேலே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? மேலே போய்ட்டு சொல்லும், இதனோட ப்ரீவியஸ் ஹையை வந்து கணக்கில் ஆல்ரெடி இதுதான் லைஃப் டைம் ஹை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் லைஃப் டைம் ஹை, அதனோட ப்ரைஸ் வந்து இதுதான் லைஃப் டைம் ஹை. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு புது ஹை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகும்னு தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இங்கே அதனோட எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் லோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னா, ஸோ இங்கேருந்து கணக்கு எடுத்துக்கலாம். 1.2.3. ஸோ இங்கேருந்து நீங்கள் கணக்கு ட்ரா பண்ணிங்கன்னா அதனுடைய லெவல் காமிக்கும். ஃபஸ்ட் லெவல்,
செகண்ட் லெவல் உங்களுக்கு அந்த பாயிண்ட் காமிக்கும், அது எங்கே நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு அது லெவல் காமிச்சிடும். இது வந்து ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன். ஓகே, இதில் நம்ம சார்ட்டில் கூட ஒரு டைம் காமிச்சிடலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் உங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரீவியஸ் ஒரு ரெசிஷன்ஸே எதுவும் இல்லை, சும்மா காற்றுலேயே போயிட்டுருக்கு, நல்லா ஃபுல்லாக ஃபார்மில் நல்லா மேலே அப்பர் ஒரு ட்ரெண்டிங் எல்லாமே செம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குதுன்னா அப்போ நீங்கள் ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாலிங்கோ இல்லை ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம சார்ட்லேயும் ஒரு டைம் போய் பார்க்கலாம். இப்போது சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சதில் இதுதான் 1 பாயிண்ட் நீங்கள் சொன்ன இல்லைங்களா, இது வந்து கீழே வந்து 0, மார்க்கெட் வந்து எது வரலாம் கீழே நம்ம கணக்கு எடுக்கலாம் அப்படின்றது. இப்போ வந்து 0.23 இருக்குது இல்லை, இது 23, இது வந்து 38, இது வந்து 50, இது வந்து 61. ஸோ 61 வரல நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 61க்கு அபோவ் மேலே போயிடுச்சுன்னா உங்களுடைய வியூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபெபினாக்கி எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ்டென்ஷன் டோட்டலாக போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஹை இருக்குது இல்லைங்களா, இந்த ஹையை மார்க் பண்ணிவிட்டு இந்த லோவை இப்போதைக்கு மார்க் பண்ணேன். ஏன்னா இது வந்து இன்னும் லோ க்ரியேட் ஆகலை, ஏன்னா இன்னும் கிளியராக ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இன்னும் நமக்கு லோ எதுவும் கரெக்ஷன் ஆகலை. வந்தால் மட்டும்தான் நமக்கு இது ரீடெஸ்ட்மெண்ட், இல்லைனா இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஏன் இந்த லெவல் போட்டுருக்கோம், இந்த சப்போர்ட் எடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். மேபி சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த லோ நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன கேண்டில் வருதுன்னு பார்க்கலாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் வந்துச்சு. ஓகே, நம்ம இந்த லெவலில் இருக்கட்டும், ஏன்னா இந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது, நம்ம இதே இருக்கட்டும். ஸோ நம்ம இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ரீடெஸ்ட்மெண்ட் போக சொல்லும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 0.61க்கு அபோவ் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. நமக்கு வந்து 0.618 லெவல் வரலும் நம்ம வந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த லெவல் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து நமக்கு ஸ்லோவாக மூமெண்டம் இந்த மாதிரி வந்ததுன்னா மட்டும்தான் இந்த லெவல் யூஸ் பண்ண முடியும். அது 0.38 0.5 லெவலோ. ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் வருதுன்னா நமக்கு 0.638 வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் எப்படி மூமெண்ட் ஆகுது, ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது இந்த இடத்துல அப்படின்னா நம்ம 0.5 லெவல்லே என்ன கூட ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரைஸ் இங்கே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுக்குதுன்னா நம்ம வந்து 0.618 லெவல், அதே அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குதுங்களா, இந்த ஹையை வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த லைக்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது, லைக்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுடைய மோட்டிவேஷன் தான். நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், புரிஞ்சால் லைக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஓகே, 0.5 வரலும் டச் பண்ணியிருக்குது. ஆனால் நமக்கு ப்ரைஸ் நமக்கு இந்த ஆங்கிளில் வந்துச்சுன்னா பரவாயில்ல, இதுவும் ஓகே. ஆனால் நமக்கு ரிவர்சல் சிக்னல் வந்தால் மட்டும் தான் இது எடுக்கணும். கொஞ்சம் ஏதோ வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படக்கூடாது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன தன்னால் அவசரப்படுறவங்க ஓகே வந்துடுச்சு அப்படின்வாங்க. ஓகே, இன்னும் பாருங்கள், இந்த இடத்துல சப்போஸ் கீழே கட் ஆகிட்டு கீழே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, இக்னோர் பண்ணுங்கள், தேவையில்லை நமக்கு அந்த. ஏன்னா இமீடியட்டாக போய்ட்டு நம்ம ஓடி போய் அவசரப்பட்டுலாம் வந்து பண்ண தேவையில்லை நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பாருங்கள், திரும்ப வந்து அந்த 0.5 லெவலில் எடுத்துருக்கு. அகைன் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ ட்ரெண்ட் லைனை இந்த ஆங்கிளில் ட்ரா பண்ணலாம். அப்போது இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணி கட் ஆகிட்டா நம்ம வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா 0.618 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஓகே, அங்கேருந்து நம்ம ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதாவது நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ரிவர்சல் சிக்னல் கிடச்சதுன்னா நம்ம வந்து இங்கே சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் கட் ஆக போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃபஸ்ட் டார்கெட் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 0.618 லெவல் டச் பண்ணிட்டு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து ரீடெஸ்ட்மெண்ட். அது இது எக்ஸாம்பிள் காமிச்சு நீங்கள் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே பர்ஃபெக்டாக அதே மாதிரி வரும்னு நினைக்க முடியாது. சில டைம் 0.67 ஷேடோ மாதிரி வந்துடும், மேலே போய்ட்டு ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிடும். 0.618 மேலே பாடியோட க்ளோசிங் கொடுக்கக்கூடாது. ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டாக கீழே ரிஜெக்ஷன் ஆச்சு நமக்கு என்ன அர்த்தம், ஓகே அந்த லெவலில் ரிஜெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி ஒன் மினிட்டில் இல்லை 5 மினிட்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து உங்களோட மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு லைக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ
உங்களுக்கு தேவைப்பட்டது ஸ்டடி பர்பஸ்க்காக இல்லை சார் நாங்கள் கற்றுட்ருக்கோம் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ சின்னதாக லைட்டாக சப்போர்ட்டிங் தேவைப்பட்டு அப்படின்றவங்க இந்த மாதிரி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கு தான் உங்களுக்கு பை சேல் வியூ வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே லைஃப் டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் இல்லை, ஒரு வாரம் இல்லை, லைஃப் டைமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஏன் லைக் பண்ணுங்கள் சொல்கிறேன்னா இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருது நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.